ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் 4வது ஆண்டில காலடி எடுத்து வைத்திருக்கிற யூதா தேவசபை, யூதா தமிழ் சர்ச். யூதா தமிழ் சர்ச் தான் விருப்பம். தமிழ் ரெண்டு வரக்கூடிய நல்லா இருக்குது. யூதா தேவசபைக்கு நன்றி சொல்கிறோம். இந்த தேவசபையை நடத்தி கொண்டு வருகிற அருமையான பாஸ்டர் அண்டன், அருமையான சிஸ்டர் வனிதா சிஸ்டர், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் இந்த சபையை பெருமை பண்ணுவார். ஆத்துமாக்கள் நிறைவு கொண்டுவார். ஆமென். என்று சொன்னால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. இந்த பிள்ளைகள் செய்கிற ஊழியர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட், சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் யூதா சபை அழகாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு அலங்காரங்கள் கஷ்டப்பட்டு செய்து என தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாய் செய்து அழகாக்கி தேவனுடைய சமூகத்தில் எப்படி அழகாக வச்சிருக்காங்க. உண்மையிலே உங்களை ஆண்டு ஆசிரியர் இன்னும் இந்த சபை வளரும், இந்த ஊழியர்கள் இன்னும் பருகி பெருகும். 4வது ஆண்டு தேவனுக்கு நான் நன்றி சபை விசுவாசிகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஊழியர்கள் முறையில் நான் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்மையை தெரிந்து கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியான ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் ஒரு தேவன் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய அப்பா. யார் அப்பான்னு சொல்றாங்க கை கொண்டுவோம். என்று சொன்னால் அவர் எங்களுக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். புத்திர சுவிகார ஆவி என்று சொல்வது சாதாரணமான ஒன்று இல்லை. அப்பான்ற உரிமையை முழுக்க நாங்கள் எடுக்கிறோம். இப்போ பிள்ளையை நாங்கள் தத்தெடுக்கிறோம்னு சொன்னால் இந்த காகிதப்படிக்கு என்ன சொத்துகள் எல்லாம் இருக்குதோ அது பிள்ளைகளுக்கும் அது சேரும். அப்போ புத்திர சுவிகார ஆவியை தந்து எங்களை மகனாய் மகளாய் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ இந்த அப்பாவை பற்றி நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் யாரை நாங்கள் நல்லா நேசிக்கிறோமோ அவையை பற்றி நாங்கள் சிந்திச்சு கொண்டே இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால் இவருக்கு என்ன விருப்பம், இவர் என்ன சாப்பிடுவார், என்ன உடுப்பு போடுவார், நேசிக்கிற ஒரு ஆள் எல்லாரும் நேசிக்கிற ஒரு ஆள், ஒரு ஆள் பேசுகிற ஆள், நேசிக்கிற ஒரு ஆளை பற்றி யோசிச்சு கொண்டே இருப்போம். இப்போ அப்பாவை நான் ஒரு பிள்ளை யோசிக்கிறேன்னு சொன்னால் அப்பாவுக்கு என்ன விருப்பம், அப்பாவை என்ன கொடுக்க வேண்டும், அப்பா என்ன ஆசைப்படுவார், அப்பா என்ன செய்வார், அப்பா எப்படியான ஆள், கோவக்காரனா நல்லவரா, அப்படிதான் நாங்கள் யோசிப்போம். இன்றைக்கு எங்களுடைய பரம பிதாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் அப்பாவை பற்றி கொஞ்சம் தியானிப்போம். ஆமென். என்று சொன்னால் அப்பாவை நாங்கள் மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்கிற நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். வல்லமையான தேவன், சும்மா சாதாரணமான ஆளுவாடு இல்லை. ஆமென். சொல்லுங்க, நாங்கள் ஆராய்கிற தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் எங்களுக்கு அப்பாவா வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவங்க அப்பாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எடுத்தார்கள் வாசியுங்கள். கூவங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தின் யோசியா என்னும் வேறுள்ள ஒரு குமாரன் பிறப்பார். அவன் உன்மேல் கூவங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவார். மனுஷனின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் ஒலித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொண்டு போல் இதே உங்களுக்கு கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். அருமையானவர்களே, பாருங்க, இந்த கர்த்தர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். இப்போ நாங்கள் அப்பா அப்பா அப்பாண்டு 10 முறையில் 100 முறையில் 1000 முறை ஒவ்வொரு அப்படி அப்பா இங்கே அப்பா இங்கே அப்பான்னு சொல்லி ஆராதிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இந்த அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதை ஒரு தினம் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறோம். அப்பான்னு சொன்ன தேவன் அவர் எங்கேயும் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அந்த அண்டசாஸ்திரங்களையும் படைத்தவர், வானங்களையும் படைத்தவர். அவர் எப்படியான எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட வல்லமே அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரும். அவை நாங்கள் அப்பா அப்பா அப்பான்னு இருக்கிறோம். ஆமென். அது மட்டும் இருக்கக்கூடாது. அப்பா எப்படியான குணம் இருக்கிறது அவருக்கு.
அவர் என்னத்தை விரும்புகிறார், மகனாய் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களிடத்தை என்னத்தை எதிர்பார்க்கிறார். நாங்கள் நிறைய அப்பாட்ட எதிர்பார்ப்போம். அப்பா பொக்கெட் மணி காசு கீசு அவர்கிட்ட இதெல்லாம் எடுக்கிற வழி தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அப்பாவுக்கு என்னத்தை நாங்கள் கொடுக்குறோம், அப்பா அப்படிதான் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுதான் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமே, அது தெரியாம அப்பா பற்றி தெரியாம அப்பான்னு சொன்னதும் பேசுறது இல்லை. இப்ப பாருங்க, இந்த ஜெரோபியாம் தூவங்காட்ட 1 ராஜாக்கள் புத்தகம் 13 வழியில ஜெரோபியாம் தூவங்காட்ட பரிபுரத்தன்னையிலே நிற்கையிலே இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறான். ஆமே, இங்க பாருங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் வருகிறான். அவன் யாருன்னு சொன்னா தேவனுடைய மனுஷன். யூதா என்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் என்று சொல்லி இஸ்ரவேலா இருந்த தேசம் 2ஆக பிரிபட்டு போயிட்டது. 2 நாடு. இப்ப ஒரே இஸ்ரவேலா இருந்த நாட்டை 2ஆ பிரிச்சு யூதா இஸ்ரவேலா இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் என்கிற நாட்டுக்கு யூதா என்கிற மற்ற நாட்டில இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாராங்க. ஆமென். வாசிகள் 2வது. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூவங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகளில் உன்மேல் பலியிடுவார். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். திரும்பவும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் சொன்னதுக்கு அடையாளம் சொல்லி அவன் இப்ப இந்த யூதா தேசத்துல இருந்து பாருங்க, சாதாரணமான நினைக்க கூடாது. வசனங்களை வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு வசனம் அதிகமா வசனங்கள் ஆனா விளங்கிக் கொள்ளவும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி யூதா என்கின்ற இன்னொரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவன் தாண்டி வருகிறான் கர்த்தருடைய வார்த்தையின்படி. கர்த்தர் வந்து நேரடியாக அவனுக்கு நாங்கள் அப்படி வந்து மகனே நீ ஒரு நிப்போன்னு சொல்லல, அவனுக்குள்ள ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள கையை செய்து அந்த இடத்துல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த நாட்டுக்கு விட்டு அடுத்த நாட்டுக்கு வாராங்க. காடுகள், மலைகள், வீடுகள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை ஆமி, இந்த நாட்டுக்கு ஒரு ஆமி, அந்த நாட்டுக்கு ஒரு ஆமி, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் ஊழியத்தை செய்யணும் என்று சொல்லி இந்த நாட்டுக்கு வருகிறான். யூதாவில இருந்து இஸ்ரவேலுக்கு வாராங்க. இந்த இஸ்ரவேல் நாடுன்றது ஒரு ராஜாவினால ஆளப்படுகிறது. இஸ்ரவேல் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் சொன்னா கர்த்தருடைய தேசம். இந்த தேசம் கர்த்தருடைய தேசம் சொல்றீங்க. ராஜாக்களை அங்க ஆண்டவரால் நியமிக்கிறார், ஆண்டவரால் ஏற்படுத்துகிறார். ஒரு பொல்லாத ராஜா ஜெரோபியாம் வந்து ஒரு பொல்லாத ராஜா. கர்த்தராலே அழைக்கப்பட்டு ஊழியர்கள் வந்தவன் அவனுடைய சிந்தனைகளை எல்லாம் மாறி இப்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறான். இந்த ஜெரோபியாம் என்ன செய்யறான்னு சொன்னா, யூதாவில்தான் உண்மையான எருசலேம் இருக்கு, அங்கதான் தேவனுடைய ஆலயம் இருக்குது, அங்கதான் ஜனங்கள் போய் வழிபட வேண்டும். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யூதாவுக்கு ஜனங்கள் போறதை தடுத்து அந்த இஸ்ரவேல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 பெத்தேல் தானங்க இடங்கள்ல 2 கோயில்களை கட்டுறாங்க. ஏன்னு சொன்னா இவங்க அந்த நாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த நாட்டில இருந்து அவங்க அந்த ராஜா அவங்களை ஏமாற்றி தந்த நாட்டை படையெடுத்து அனுப்புறான்னு சொல்லி பயத்துல தானே நினைச்சு தானே உருவாக்கி அந்த தேசத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தான் பெத்தேல்னு சொல்லி 2 கோயிலை கட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, பலிபீடம், தேவனுக்கு விரோதமான ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தூவல் காட்டும்படி ஒரு பலிபீட தலையில நீங்க திரும்ப வாசிங்க சித்திரந்த வசனத்தில்தான் 2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடையின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். அல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பலிபீடத்துல ராஜா தூபம் காட்ட இருக்கிறான். பலிபீடத்தை காரணம் இப்ப பலிபீடம் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்ல பரிசெலுத்துற இடம், அது விக்கிர தேவனா இருந்தாலும் பரிசெலுத்துற இடங்கள் என்ன செய்வாங்க, நல்ல நறு மனமா பூவுகள் மாலைகள் எல்லாம் போட்டு செஞ்சல் எல்லாம் போட்டு வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு சித்தரை விட அழகழகா இந்த தேவாலயத்தை செய்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஜீவனோட தேவனுக்காக. ஆமென். அதே மாதிரி தான் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அந்த விக்கிர தேவர்களுக்கு வளர்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பலிபீடத்தை அண்டையில நறு மனங்கள் எல்லாம் போட்டு செஞ்சுகள் எல்லாம் போட்டு மலர் எல்லாம் போட்டு அந்த பலிபீடத்தை அலங்கரிச்சு அவன் அங்க தூபம் காட்டி கொண்டிருக்கிறான்.
என்ற அவனுக்கு நம்பிக்கை அந்த பரிபூரண நம்பிக்கை, அந்த தெய்வங்கள நம்பிக்கை. உலகம் யெரொபெயாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன், இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். புரிந்து கொள்ளுங்க. ஆமென். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய இதயத்திலே கேடு உண்டாகத்தக்கதாக அவன் இதயங்கள் மாற்றங்களினால ஜனங்களையும் வழிதப பண்ணி அந்த யூதா தேசத்துக்கு போடாமல் தடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு முடக்கி 2 ஆலயங்களை கட்டி தான் நீங்க கண்டுகுட்டி. அந்த ஆலயத்தில் இருக்கிறது பொன் கண்டுகுட்டி. விளக்கமாக சொல்ல நேரம் போக அப்படின்னா ஸ்பீடாக தான் போக இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிற அப்படின்னா ஆமென். பொன் கண்டுகுட்டிகளை இந்த கோயிலை வச்சு வணங்குவோம்னு சொல்கிறார். இப்படியான இந்த யெரொபெயாம் என்கின்ற இந்த ராஜாவுக்கு விரோதமாக தேவனுடைய மனுஷன் வாங்க சொன்னா சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. ஆமென். மிகுந்த ஒரு தைரியசாலி. ராஜாவுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்லி கர்த்தரால் ஏவப்பட்டு வருகிறார். எவ்வளவு தேச மக்களை கடந்து வருகிறார். ஆமென். உண்மையில ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமே இல்லை, அவன் துணிவுள்ளவர், பயப்பட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவன் பயப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு தைரியசாலியான இந்த ஊழியக்காரன் தான் இப்ப பெயர் குறிப்பிடப்படாத இந்த தீர்க்கதரிசி வரான். பாருங்க, வேத புத்தகத்தில் எத்தனையோ கூடலில் கூட பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு பேரே இல்லை, பேர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். தேவனுடைய மனுஷன். அந்த ஊழியத்தில் உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஊழியத்தில் அவன் என்ன செய்யறான்? உண்மையா இருந்து கர்த்தருக்காக அந்த வார்த்தைக்காக அவன் வந்து யெரொபெயாம் என்கின்ற அந்த ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக சொல்கிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மையில் பகிர்ந்துவான். மனுஷரின் எலும்புகளும் உண்மையில் சுத்தரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பாருங்க. அவங்க அழகழகா மலர்கள் வாசத்திரிகள் எல்லாம் போட்டு அந்த பலிபீடத்தில் பரிசெலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் என்ன மாதிரி வேண்டியது? நீ அழகழகா மலர் எல்லாம் போட்டு செய்யற இந்த விக்கிரகங்களுக்கு செய்யற இந்த பலிபீடத்தில் பிணங்களை போட்டு எரிப்பார்கள். எவ்வளவு நாட்டம், எவ்வளவு அறிவிருப்பான மனங்கள் வரக்கூடிய அந்த பிணத்தை போட்டு இந்த பலிபீடத்தை எரிப்பார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா சொல்கிறார். ஆமென். இப்படியான ஒரு தீர்க்கதரிசி, இப்படியான ஒரு ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு தேவை. உண்மையிலே இந்த ஊழியத்துல அவன் வந்தான், அந்த நாட்டிலிருந்து நாட்டுக்கு வந்து வெற்றிகரமான அந்த ஊழியத்தை செய்து விட்டான். ஆமென். இப்ப இவருக்கு யெரொபெயாம் என்கிறவர் ஏற்கனவே நான் நிறைய பற்றி நிறைய பைபிள் டீச்சிங் இருக்குது. ஆமென். இன்றைய ஊழியக்காரர்கள் போல தங்களுடைய தேவைகளுக்காக ஜனங்களை எப்படி கட்டுக்களை வைத்திருக்கிறது போல அவர் தடுத்து தன்னை தேசத்துக்குள்ள தான் பெற்றல கண்டுகூட்டி வைக்கிறார். ஆமென். இப்படியான காரியங்கள்ல அவன் இருந்தால் அந்த இந்த ராஜாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. இப்ப அவனுக்கு கர்த்தருக்கால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான் செய்யறதெல்லாம் சரி, தனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி செய்கிற குணம் உள்ளவர். வேதத்தில் வார்த்தைகளை குறித்து அக்கறை இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அக்கறை இல்லை. இப்படியான ஊழியங்கள்ல சில ஊழியக்காரர்களை நாங்கள் சொல்ல வேண்டியது. இதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள்ல சரியாக ஒரு அக்கறை இல்லாமல் தங்கள் நினைத்த மாதிரி சபையை நடத்துவது, தாங்கள் நினைத்த மாதிரி சபைகளை ஜனங்களை கொண்டு போகிறது, தாங்கள் நினைத்த மாதிரி ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, வஞ்சிக்கிறது. ஆமென். ஆனால் இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அவங்க அடையாளத்தையும் சொல்லிவிட்டு பரிவிழாவின் பொழுது வெடித்து சேரும் என்று சொன்னார். இப்ப இதற்கிட்ட ராஜா தூவம் காட்டி கொண்டிருக்கிறார். அந்த அழகழகான மாலையெல்லாம் போட்டு நல்ல வாசனை திரையங்கள் எல்லாம் போட்டு தூவம் காட்டி கொண்டிருக்கிற ராஜாவுக்கு கோபம். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ராஜா என்ன செய்யறான்னு சொன்னா புலிகள் அவனை வந்து கையில் இருக்கிறார். ஆமென். இப்ப என்ன கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், தெரிகிற தேவனாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த கை அவனுக்கு அப்படியே நடக்க முடியாதபடி அப்படியே போயிட்டு. இப்பதான் யெரொபெயாமுக்கு என்ன காரியம் என்று விளங்கி இருக்குது. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவன் சொல்றான், மறுபடியும் இந்த கை திரும்ப வரத்தக்கதாக எனக்காக மறுபடியும் ஜெபம் பண்ணன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஊழியக்காரனுடைய தன்மை இரக்கம் உள்ளவர். ஆமென். நீ செய்ததுக்கு தான் இப்படி வந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போயில்லை. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா மறுபடியும் இந்த ஊழியக்காரனுக்காக பாதத்துல இருந்து கத்துக்கிற பாதத்துல இருந்து பலிஞ்சு பாருங்க, வசந்த வாசிக்கிறவங்க வசனது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை போலிருக்கும் படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். ஆறாவது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா
தேவனுடைய மனுஷனுக்கு நான் புரியல சொல்றது புரியுது. அப்ப ஸ்பீக்கர் பண்ணணும் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? விளக்கம் இல்லை சொன்னா கஷ்டம், புரியதான் முக்கியம். ஆமென். எனக்கு சொன்னா இது ஒரு கதை. எத்தனையோ கதைகள் தான் கேட்டுக்கிறோம். பைபிள் நிறைய கதை இருக்குது. ஆமென். எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த கதையில பாருங்க, இந்த வரலாற்று இந்த சம்பவத்துல என்ன செய்யறாரு சொன்னா, வீட்டில கை அண்டமாக முடக்கக்கூடாது மறந்து போயிட்டு சொன்ன பிறகு ராஜா என்ன சொல்றாரு, தேவனுடைய மனசனுக்கு பிரதித்திரமாக கூடிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்பெடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, இதுதான் முக்கியம், வருந்தி. ஆமென். வருந்தி மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன், மற்றவனுக்காக இழக்கப்படுற ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யறான், வருந்தி இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறான். ஆண்டவரை மன்னிச்சு கொள்ளுவாங்க, அந்த ராஜாவை மன்னிச்சு கொள்ளுங்க, அந்த கையை மறுபடியும் அதுக்கு திரும்ப மடக்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி வருந்தி ஜெபிக்கிறான். உண்மையில நல்ல ஊழியக்காரன். மறுபடியும் ராஜாவுடைய கை எடுக்கிற கர்த்தர் ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறார், மறுபடியும் கையை மடக்கிறதுக்காக அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, இந்த இதை நாங்கள் ஒரு பிடிப்பாடுவோம். இந்த ஊழியம் நல்ல வெற்றிகரமான ஊழியம். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து விட்டார். அவர் சொன்ன மாதிரி அடையாளம் சொன்னால் அடையாளம் மாதிரியே உடனடியாக பள்ளிக்கூடம் வெடித்து எல்லாம் சாம்பல் எல்லாம் கூட்டப்பட்டது. இதுதான் உங்களுக்கு அடையாளம் சொன்னார். அதே அடையாளத்தை கர்த்தரும் நிரூபித்து காட்டினார். இந்த காரியம் வேதத்தை படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிறைவேறியது. உடனடியாக இல்லை. ஆமென். வேதம் நல்லா படித்தீங்கன்னு சொன்னா, இது 1 ராஜாக்கள் 13:1, அங்கே 2 ராஜாக்கள் 4 பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு இதே யோசியா என்பவன் பிறந்து ராஜாவாகி அங்கே இருந்த கோயில்கள் மேடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து விட்டார்கள். ஆமென். கர்த்தருடைய காரியங்கள் இப்படித்தான். கர்த்தர் ஜீவனுடைய தேவன். அவர் 1000 16,000 கோடி வருஷங்களுக்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். அந்த அப்படியான பலமான தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த வல்லமான தேவனை நம்பித்தான் ஜனங்களுக்கு வந்திருக்கிறோம். அந்த வல்லமான தேவனை நாங்கள் வைத்துத்தான் நாங்கள் ஆராதித்து நாங்கள் ஒவ்வொரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். சுகமாக்குவேன் சொன்னா நிச்சயமாக சுகமாக்குவேன். ஆமென். பலன் தருவேன் சொன்னா நிச்சயமா பலன் தருவார். உங்களை பாதுகாப்பேன் சொன்னா நிச்சயமா பாதுகாப்பு. ஆமென். இப்ப தீர்க்கதரிசன நிறைவேறிவிட்டது. கர்த்தர் சொன்னது என்ன செய்வது எல்லாம் நடந்து முடிகிறது. நல்லா தட்டுங்க. கர்த்தர். ஆமென். பாருங்க, அவற்ற ஊழியர்கள் எல்லாம் இப்படித்தான். சர்வ வல்லமை சும்மா சாதாரணமான ஆளை நினைக்கக்கூடாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் 300 வருஷங்களுக்கு பிறந்து கடந்த பிறகுதான் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. பாருங்க, அவருக்கு எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறதுக்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள், எங்களுடைய சந்தைகள் எல்லாம் அதுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. ஆமென். அப்படியான தேவனுடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்த இந்த தேவனுடைய மனுஷன் இப்ப சந்தோஷம். நானே சொன்னேன், சந்தோஷம் உங்களை பார்த்த மாதிரி அவருக்கு இவருக்கும் சந்தோஷம். ஆமென். இவரும் ஊழியக்காரும் சந்தோஷமா வெற்றிகரமா அந்த நாட்டில வந்து பயப்படாம அந்த காரியங்களை செய்து கொடுத்தாரு. ஆமென். இப்ப அவருக்கு நல்ல ஊழியம் சந்தோஷம். இப்ப என்ன செய்யற ராஜா உடனே சொல்றான், இந்த வாப்பா இந்த கை இப்படி இந்த கையை இப்படி மடக்கி விட்டீங்க. நாளைக்கு மடக்கப்படாது. நாளைக்கு அநியாயம் அவ்வளவு இருக்குது. மடக்கப்படாது. ஆனா மடக்கப்படுறதா நீ செய்து இருக்கிறீங்க. ஆண்டவர் நன்றிகள் சொல்லி வாங்க, வந்து என்னோட சாப்பிட்டு போங்க. என்ன சொல்ற, வந்து என்னோட வீட்டை வந்து வாசிக்க சென்று நடந்தது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதில்லை, தண்ணீர் குடிப்பதில்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவேன் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அருமையானவர்களே, அன்பானவர்களே, பாருங்க. இப்ப இவர் என்ன சொல்றான்னு சொன்னா, பாதி கொடுத்தாலும்
நாம் வர மாட்டோம். ஏன்? உண்மையான ஊழியக்காரன் காசுக்கு அடிமைப்பட்ட ஆட்கள் இல்லை. ஆமென். உண்மையான ஊழியம் செய்கிற இதயத்தான ஊழியம் செய்கிறவங்க அவரை காசை கொடுத்தோ அல்லது எந்த கொடுத்தும் விலைக்கு வாங்க முடியாது. ஆமென். அவங்களாம் உண்மையான ஊழியக்காரர்கள். பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்லது முகஸ்துதிகளுக்காகவோ ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள். ஆமென். இப்ப இவர் என்ன சொல்றாரு? இங்க வாராஜா, எனக்கு இப்படி ஒரு காரியம், நான் உங்க ராஜ்யத்துல பாதி கொடுத்தா கூட நான் வர மாட்டேன். ஆமென். உங்க வீட்டுல பாதி கொடுத்தாங்க, மாளிகையில பாதி கொடுத்தா கூட நான் தர மாட்டேன். ஆமென். ஏன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுத்துருக்கார். என்ன கட்டளை கொடுத்துருக்கார்? ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடிக்காமலும் போன வழியாய் திரும்பாமலும் இது கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். பாருங்க, ஊழியக்காரர்கள் அப்பம் சாப்பிட இயலாது குடிக்க இயலாது, போன வழியா திரும்பவும் கூடாது, ஒரு வழியா தான் போகணும். இப்ப கட்டளை என்ன செய்யறாங்க? நேற்று உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றுமே சாப்பிட முடியாது, பெறவும் முடியாது, நான் என்ற பாட்டுக்கு போறேன், என்ற ஊழியம் முடிஞ்சது, நான் போறேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? தன் ஊழியத்தை மகிழ்ச்சியா முடிச்சு சந்தோஷமா முடிச்சு அங்கே பாருங்க ஒரு வசனம் கொண்டு இருக்கிறது. அவன் பெத்தலுக்கு வந்து வழியா திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஆமென். இப்ப அவன் என்ன செய்யறான்? அந்த நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு போகணும், யூதாவுக்கு போகணும். ஆமென். ஊழியம் வெற்றிகரமா பாருங்க, ஊழியக்கார நல்ல வெற்றிகரமா முடிஞ்சது. இப்ப அவன் அடுத்த நாட்டுக்கு போயிடல, களைப்பு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அங்கே இருந்து வேறு நாட்டில் இருந்து நான் வந்து ஊழியம் செய்த களைப்பு ஒரு கருவாய் மனிதர்களை இந்த மனுஷன் என்ன செய்யறான்? ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். இப்ப அந்த தேசங்கள் இப்படித்தான் பாருங்க. நாங்க நினைப்போம், ஏன் ஆண்டவர் யூதாவில இருந்து இஸ்ரேலுக்கு ஆளை கொண்டு வந்தாரு? ஆமென். ஏன் இஸ்ரேல தீர்க்கதரிசி இல்லையான்னு கூட நாங்கள் யோசிப்போம். இஸ்ரேல அப்படி ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இந்த நாட்டிலே நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி பாருங்க. அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்துல பார்த்தோம்னு சொன்னா 11ஆம் வசனம், அதிகாரத்துல கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தார். இங்கதான் பெரிய கதை. ஆமென். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலில இருக்கிறாங்க. ஐயா, அங்கே இருக்கிறாங்க. பெத்தேலிலே தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இப்ப என்ன செய்யறார்? அவன் குமாரர் தேவனுடைய மனுஷன் வந்து அன்றைய தினம் பெத்தேலில என்னென்ன காரியங்கள் செய்தான்னு சொல்லி ராஜாவுக்கு எல்லாம் இப்படி செய்யறான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கிழவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இவர் எங்க போற எதாவது போறான்னு சொல்லி கேட்டு பின்னால வந்து இந்த கிழவனான தீர்க்கதரிசி, இந்த உண்மையான தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் சந்திக்கிறார். இதுல வாசிங்க சிலர் 14. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் நீ தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றார். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? கிழவனான தீர்க்கதரிசிக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவன் வந்தான், ஊழியங்கள் செய்தான், ராஜாவுக்கு முன்பாக செய்த காரியங்கள் இந்த நாடு முழுக்க பிரசித்தமா போயிட்டு செய்தி போயிட்டு. இப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசி அதே இடத்துல என்ன பிரச்சனை? இப்ப இவன் வந்தார், கலைச்சி கொண்டு வந்தார், பின்னால் கொண்டு வந்தார். அவன் கருவாரி மருந்துகளை தான் வந்து தன்னை ஊழியம் சொல்லி பேசாம கலைச்சி போய் அப்படி படுத்தி ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார். இப்ப வந்து தீர்க்கதரிசி நீரா வந்து இப்ப அற்புதம் செய்தீர், நீரா வந்து ராஜாவோட கையெல்லாம் உடனீர், நீராள் அப்படி வேற வந்து இந்த வீட்டை வந்து சாப்பிடும் சொல்றாங்க. ஆமென். இதுதான் இந்த கிழவனான தீர்க்கதரிசி. கிழவனான தீர்க்கதரிசி சொன்னா இவன் இருக்கத்தக்க நேரத்தானையா அந்த ஆண்டவர் வேறு நாட்டிலிருந்து கொண்டு வர என்ன பிரச்சனை? இவன் காரியத்தை நாங்க பின்னால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப சாப்பிட வாங்கன்னு சொல்லி வீட்டை வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. வீட்டை வந்து ஒரு பொடி சாப்பிட்டு ஒரு தனியை குடிச்சிட்டு போங்க, ஒரு கையை நினைச்சிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க சொல்லி என்ன தான் ஊழியக்காரர். அதாவது தீர்க்கதரிசி, கிழவனான தீர்க்கதரிசி, எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை அனுபவம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே ஒரு தீர்க்கதரிசி வந்து இங்க உள்ள செய்துட்ட விடக்கூடாது. இங்க வந்து எங்க விட சாப்பிட்டா என்ன பிரச்சனை? அவருக்கு கொஞ்சம் மதிப்பு வருது. அந்த தீர்க்கதரிசி போய் இந்த தீர்க்கதரிசி சாப்பிட்டவர். அதுதான் பிரச்சனையே. வேற ஒரு சாப்பாடு உண்டு போகணும், பாவம் உள்ள ஊழியர்களை செய்திருக்கிறார், கலைச்சு போனார், அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. ஆமென். இது பேர் தான் கிழவனான தீர்க்கதரிசி. வந்து சாப்பிட்டாரு. ஐயோ, இந்த ராஜாவை கை முடக்கினால்தான் எங்க விட சாப்பிட்டு போறாரு. பாயம் வந்து சாப்பிடும். இப்ப அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவனை நோக்கி வந்து புசியும் என்றான். அதற்கு அவன் நான் உம்மோட திரும்பவும்
உங்களோட உள்ள திரும்பி நான் இந்த நாட்டுக்குள்ள வர மாட்டேன், உள்ள போக மாட்டேன். இந்த சரத்திலே உங்களோட அப்பம் குசிக்க தண்ணி குடிக்க மாட்டேன், குடிச்சு சாப்பிட மாட்டேன் ஐயா. நான் என்ன சொல்றேன், ஏனென்றால் நீ அப்பம் குசியாமலும் தண்ணி குடியாமலும் போன வழியை திரும்ப அதுக்கு திருப்பி போகக்கூடாது. வண்டியெல்லாம் போகணும், திருப்பி போகக்கூடாது. திரும்பி நான் வரவும் இல்லாமல் சொல்லி அவன் என்ன சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக இருக்கிறது. ஜெபிக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் வந்து உங்களுக்கு நான் வந்து மகனே எப்படிலாம் சொல்ல மாட்டேன், உண்டாக இருக்கிறது, எங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு ஏவப்படும், எங்களுக்கு வெளிப்பாடுகள் வேணும். என்னோட கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இருக்கிறது. நான் சாப்பிடக்கூடாது, நான் புசிக்க கூடாது. ஆமென் அன்று சொல்லி அப்படின்னு சரி நான் மறுக்கிறான். இப்ப கிழவனான திக்கரசிக்கிற காரியத்துக்கு பாருங்க என்னன்னு அப்பட்டமா என்ன சொல்றாருன்னு சொன்னா சீக்கிரம் வாசிப்போம். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அதுக்கு அவன் உம்மை போல நான் இருக்கிறேன். யாரோட கம்பேர் பண்ற? அந்த பெற்று அந்த தீர்க்கதரிசியோட ஐயா நானும் உண்மை மாதிரி ஒரு தீர்க்கதரிசிதான். நான் உங்களோட குறைஞ்சாடு, நான் ஒரே உங்களோட மேலே ஒரு தீர்க்கதரிசிதான். எனக்கு என்ன சொன்னார், புது மாதிரி சொல்லியிருந்த உண்மை கூடி கொண்டு சாப்பாடு கொடுக்குது. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட கூட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். ஆமென். இப்ப பாருங்க இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், போய் சொன்னான். இதுதான் இப்ப உங்களுக்கு விளங்குதா ஏன் கர்த்தரை பயன்படுத்துகிறேன். யூதர்கள் திக்கத்தை கொண்டு வர மாட்டேன். இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாம் இருக்கிறாங்களா யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா உண்மை இல்லை, கத்தரில்லாத உண்மையான காரியங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் தாறுமாறு இவங்களை யூஸ் பண்ணிடுறாங்க. சொல்லிட்டு கத்தர் என்ன செய்யறாரு, நாங்கள் ஆராய்ந்த தேவன் இந்த ஒரு நாட்டில் இந்த நாட்டில் கொண்டு வர. இப்ப அவன் என்ன சொல்றான், திருப்பி இப்படி சொன்னபடியா அப்பொழுது அவனுக்கு இந்த உண்மையான திக்கதரிசி என்ன செய்யறான்னு வார்த்தையை நம்புறாரு. இப்ப அவன் பசியில இருக்கிறான், தண்ணி இல்லாம இருக்கிறான், களைச்சி போய் அந்த நாட்டிலிருந்து வந்து திருப்பி நாட்டுக்கு போகணும். ஒரு பலவீனத்தை இது கேட்கல. இவன் வந்து என்ன சொல்றான், போய் சொல்லி ஐயா சாப்பிடுங்க ஐயா, அந்த தூதர் வந்து சொல்லியிருக்கிறார், வாங்கன்னு சொல்லி கட்டி அனுப்பி கூட்டு போறார். பலவீனங்கள் இருக்கிறவர்களுக்கு இப்படித்தான் வஞ்சகமான காரியங்களை சொல்லுவார்கள். இன்னைக்கு உபவாசத்தை இருக்கிறீங்க, ஆமென். இன்னைக்கு உபவாசத்தை இருக்கீங்களா? வீட்டுல சும்மா சமையல் அந்த மாதிரி வாசம் அடிக்க 10 மணிக்கு சிரிச்சுக்கு போடப்பட்ட வழிகிட்டீங்களா? நாங்க அங்க இருக்கிற வயசு உள்ள அம்மாவோ அப்பாவோ யாரோ டக்குன்னு எல்லாம் புரிஞ்சு வாசம் கொடுக்கு. அது மட்டுமில்லை, அவங்க என்ன சொல்லுவீங்க, நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஊழியக்காரன் உபவாசத்துல எல்லாம் இருக்கணும். வயசு உள்ள அம்மாக்கள் அவையெல்லாம் சிரிச்சுல உபவாசம் இருக்கணும். ஆமென். அப்ப இந்த கதையில அவர் உபவாசத்துல இருக்கு. அந்த ஊழியம் நடத்துற பாஸ்டர் 2 மணிக்கு வந்து அவருக்கு உபவாசம் இருக்கலாது. அதுக்கு இந்த பட்டியலைங்க அவருக்கு சாப்பிடுவோம். அவர் கிச்சன்ல போய் சூப் வைக்கிறார். கிடக்கிற மரக்கறிகள் அதோட எல்லாத்தையும் போட்டு சூப் போட்டு அவிக்கிறார். அவிச்சது மட்டுமே இல்லை, அம்மாக்கள் வந்து என்ன பாஸ்டர் என்ன செய்யுங்க, நான் சூப் அடிக்கிறேன். சூப்பா ஐயோ இல்லை சிஸ்டர், இது சூப்பு தான், நீங்க ஒன்றும் குடிக்கலாம்னு பிரச்சனை இல்லை, இது சாப்பாடு இல்லை, இது சூப்பு. அதுக்கு என்ன ஐட்டம் இருக்குது, கீரை, அது பருப்பு, அந்த இது இந்த இது எல்லா சத்துவம் அதுக்குள்ள கிடையாது. இது நீங்க குடிக்கலாம், சூப்பு குடிக்கலாம். உங்களுக்கு என்ன சொன்னேன், அவருக்கு பலவீனம். இந்த சீக்கிரசியமா இருந்தாங்க, அவருக்கு பலவீனம், அவர் தாங்க முடியாது. தான் மட்டுமல்ல, தான் பெற்ற இன்பத்தை கொடுக்கிறது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, பொருத்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உபவாசம் பண்ணிட்டு நாங்கள் 6 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இது பொருத்தனையை பற்றி கொஞ்சம் வாசிக்கணும். சரி, அதெல்லாம் வாசிங்க. நீதிமொழிகள் வாசிங்க, எடுத்தாங்க வாசிங்க, பிரச்சனை இல்லை. நீதிமொழிகள் 20-25 பரிசுத்தமானதை விழுங்குகிறது, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது, மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஆமென். வார்த்தை அப்படி புரிந்து கொள்றீங்களா? பொருத்தனை பண்றீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும், பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். இன்னைக்கு நான் உபவாசம் இருக்க போறேன், 6 மணிக்கு தான் சாப்பிடணும்னு சொன்னா அது பொருத்தனை, அதை நீங்க செய்ய வேணும். அன்னைக்கு 3 மணிக்கு சாப்பிட வந்து இதை சூப்பர் பிடிக்கலாம்னு சொல்லி குடிச்சீங்கன்னு சொன்னா எல்லாம் அம்புவா போயிடும். ஆமென். இப்படித்தான் ஊழியக்காரர்களே செய்கிறார்கள். ஆமென். பலவீனமா இருக்கிற நேரங்கள்ல இப்படி அந்த வார்த்தைகள் சொன்னா தயவு சாப்பிடுவோம்.
நம்மளுக்கு பசி தான் இருக்க முடியாது. சொல்ற பார்த்து சூப்பு குடிக்கிறாங்க, சூப்பு குடிச்சுடுவாங்க, குடிச்சுக்கிட்டீங்கன்னு அப்புறம் பொறுத்தனமோ இல்லாம போகும். ஆமேன். இப்ப இந்த தீக்கிரசி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பொய் சொல்லி வீட்டை கூட்டிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. அவன் பிரயோஜனமா இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய தூதன் வந்து நான் ஒரு தீக்கிரசின்னு சொன்னா பிறகு நான் ஒரு தீக்கிரசி தான் எனக்கு வந்து சொன்னான்னு சொன்னா பிறகு நான் முடித்தான் கையா சாப்பிடுறேன். சாப்பிட்டு என்ன நடக்குன்னு சொன்னார். அடுத்த வருஷத்துல வாசிக்க செஞ்சார் 1 ராஜாக்கள் 13:22. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா, சாப்பிட போய் இருந்து சாப்பிடுறான். யார் வஞ்சிச்சாலோ அதே தீக்கிரசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கு. இவ்வளவு பாருங்க, இவ்வளவு ஒரு அநியாயம், ஒரு ஆபத்து. ஆமென். கர்த்தருடைய ஊழியங்களை அசட்டையா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். எரேமியா புத்தகம் 47:19 வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். சபைகளுக்கான காரியங்களில் நாங்கள் பல கவனமாக இருக்கிறவர்கள். ஆமென். சிஸ்டர் சொன்னா மன மகிழ்ச்சியா செய்யணும். மன மகிழ்ச்சியா செய்ய வேண்டும், அசதியாக நாம் செய்யக்கூடாது. பெர்ஃபெக்ட் எவ்வளவு தூரம் நாங்கள் கொடுக்க முடியும் என்ற பிரயோஜனமா இருந்தாலும் எவ்வளவு நாங்கள் வல்லமையா பெர்ஃபெக்டா கொடுக்கணும் அவ்வளவு கண்டிப்பா கொடுக்க வேண்டும். அசத்தியா செய்தோம் என்று சொன்னா சபிக்கப்பட்டார்கள். ஆமென். இப்ப இவங்க சாப்பிடுறான், சாப்பிடுறத கர்த்தருடைய வார்த்தை வந்து அவனுக்கு இந்த வார்த்தையில விரோதமா உன்னுடைய பிரேதம் உன்னுடைய பிராப்த அண்டையிலே அடக்கம் பண்ணப்படுவதில்லை. ஒரு ஆசீர்வாதம் நிறைய மேல பாருங்க. பிரேதம் வந்து இந்த கல்லறையில அடக்கம் பண்ண ஆசீர்வாதம், ஒரு பிளெஸிங். ஆனால் என்ன கருத்து சொல்றேன், இந்த பிரான்ஸ்ல உங்களுடைய பிரேதம் அடக்கம் பண்ணப்பட மாட்டாது. ஆமென். யோசிச்சு பாருங்க, அது விட ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையா போயிட்டு. ஆமென். அவன் யோசிச்சிருக்கலாம், நான் இவ்வளவு வல்லமையா ராஜாக்கு முன்பாகவே இவ்வளவு காரியங்களை செய்கிறான், கர்த்தரை நான் செய்கிறேன் சொல்லி. பிரியமானவர்களே, இதுதான் அப்பா. ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் பெர்ஃபெக்டான ஒரு ஆள், சும்மா சாதாரணமா அப்படி இப்படி ஆண்டவர் அல்ல. நான் அதை செய்த ஆண்டவரே, நான் இதை செய்த ஆண்டவரே சொல்றாரு. அதை செய்தேன், இதை செய்தேன், தீக்கு சொன்னா அதை செய்தேன், அதெல்லாம் நோ. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கிறேன்னு சொன்னா அது ஒன்றுக்கு இல்லாமல். ஆமென். உன்னுடைய பிரேதம் உன்னுடைய பிரார்த்தனையிலே நல்லடக்கம் பண்ணப்படுவது இல்லை. புரிஞ்சு கதை செய்த முடியும். அவ்வளவு பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணல, சுருக்கமா சொன்னேன். இவ்வளவு பிரியாசப்படுற ஊழியம் செய்தான். ஆமென். கடைசியில தோல்வியில போய் முடிஞ்சது, அவனுக்கு தோல்வி. ஆமென். இப்ப கிழவனான தீர்க்கதரிசி நினைக்க கூடாது, அவன் பொய் தீர்க்கதரிசி என்பது அவனுடைய தீர்க்கதரிசி தான். யாருக்கு அந்த தீர்க்கதரிசனம் யாருக்கு வந்தது? ஏன் இருக்கீங்க? ஹலோ, எல்லாம் இங்கே இருக்கீங்க, எங்க போயிட்டீங்க? தீர்க்கதரிசனம் யாருக்கு வந்தது? கிழவனான தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுத்தவர்கள். நன்றி பிரதர், சாப்பாடு கொடுக்குது. அப்ப அவன் யார்? அது தீர்க்கதரிசி தான். மாட்டு கருத்து இல்லை, தீர்க்கதரிசி தான். ஆனா என்ன பிரச்சனை? அவனுக்குள்ள வஞ்சகம், பொறாமை, வேட்டிமை, சோர்வு, ஆணுடைய சோர்வு எல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. ஆமென். அவனுக்கு யூஸ் பண்ண முடியாதது பார்த்துடும். இன்னைக்கு ஊழியர்கள் முக்கியமான ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். நாங்கள் கவனமா பார்த்து பழக வேண்டும். கிழவனான தீர்க்கதரிசி மாதிரி இருக்கணுமா? ஊழியக்காரன் தான். நானும் ஒரு ஊழியக்காரன் தான். நானும் ஒரு உள்ள அழுக்கான காரியம் முழுக்காக இருக்கும். ஆமென். கர்த்தர் பலமுள்ளவர்களை தெரிந்து கொள்வீர், பலவீனமானவர்களை தான் தெரிந்து கொள்வார். ஆமென். பலத்தை பார்த்துவிட்டு ஆமென். கர்த்தர் நல்ல ஊழியர்கள் செய்தவர்கள் பலி கவனமாக செய்ய வேணும். தேவன் ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு சரியான கரெக்டான ஒரு ஆள், சும்மா அப்படி இப்படி அந்த ஆள் இல்லை. ஆமென். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆள் படியான கவனமாக ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆமென். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேர் 3:14. 2 பேர் 3:14 வாசிங்க. 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருக்கலாம்?
ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். சும்மா கிருபையின் தேவன் தான் இயேசு கிறிஸ்து ஒரு கிருபையின் தேவன் தானே. அவர் எல்லாருக்கும் ஐயஸ்வரம் செய்யலாம், எல்லாம் ஐயஸ்வரம் செய்யலாம், அப்படிதான் நாங்கள் நினைக்கக்கூடாது. திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேவன். ஆமென். அவர் பெர்ஃபெக்டான ஒரு ஆள் மட்டுமல்ல, அவர் கண்டிப்பானவர், இரக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் எல்லா விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அன்பான தேவன், உலகம் ஒரு அன்பு நிறைந்தவர். ஆமென். மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டதே அவருடைய அன்பு. ஆனா அப்படியான தேவனை நாங்கள் சாதாரணமான கிருபையாளன்னு சொல்லி போட்டு அப்படி இந்த பாருங்க திகதர்சி கூட இது பழைய ஏற்பாடா இருந்தாலும் அதே தேவன் தான் இன்றைக்கும். அங்க தேவன் மாறையில்லை. தீர்க்கதரிசனங்கள்ல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் திரியேக தேவன். ஆமென். 3 பேர் அங்கே கிரியை செய்யணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இயேசு என்னும் புதிய பிறக்காது விட்டாலும் 3 பேரும் ஒன்றாதான் இருக்கிறோம். அதே தேவன் தான். ஆனால் குணங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும். சொன்னேன் இவருடைய அப்பா பற்றி என்ன செய்யணும், அறிஞ்சிருக்கணும். சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்ய முடியாது. சரியான காரியங்களை சரியா செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை அவர் வசனத்தின்படி செய்யணும், வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் எப்படி சொன்னா ஜாக்கிரதை உள்ளவர்களாக. ஆமென். அடுத்து வாசிங்க 2 பேர் 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னார், நாங்கள் அழைப்பதை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு கர்த்தருடைய காரியங்களை அசட்டியா செய்யக்கூடாது. ஆமென். இது நாங்கள் நினைக்கிறோம் என்ன சொன்னா, இது பழைய ஏற்பாடு தானே, இது பழைய கதை தானே, புதிய ஏற்பாட்டுக்கு இது எங்களுக்கு தேவையான்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். அப்படி அல்ல. வேதம் சொல்வது அவைகளுக்கு திருஷ்டாந்தமாக ஏற்பட்டது. முடிவு காலத்தில் இருக்கிற எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறபடினால நம்முடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆள், சும்மா சாதாரணமான அப்படி இப்படி ஒரு ஆளை இல்லை. ஆமென். கர்த்தர் சரியான கரெக்டான ஒரு ஆள். கரெக்டா செய்ய வேண்டும், உண்மையா செய்ய வேண்டும். நாங்கள் முழு மனத்தோடு செய்ய வேண்டும், முழு பலத்தோடு செய்ய வேண்டும். ஆமென். மன மகிழ்ச்சியா செய்ய வேண்டும். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்தோம் என்று சொன்னா சபை வளரும், ஜனங்கள் வளர்வார்கள், விசுவாசிகள் வளர்வார்கள். ஆமென். அதே மாதிரி விசுவாச பிள்ளைகளும் இப்படி அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும். இப்ப வாசிங்க 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் வச்சிருக்காரு சொல்லி வார்த்தைகளை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாங்கள் சும்மா பைபிளை படிக்கிறது மட்டுமல்ல, ஒரு கதையில படிச்சுட்டு போறோம், அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது, இதனுடைய பின்விளைவு என்ன, முன்விளைவு என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் தொகுத்து பார்த்து தான் பைபிளை படிக்க வேண்டும். நாங்கள் படிக்க 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 எங்களுக்கு ஆசீர்வாதம். வார்த்தை எங்களுக்கு என்ன செய்யும், இனிமேலும் பலத்தை தரும், இனிமேலும் நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கும், இனிமேலும் தேவனோட என்ன செய்யும், எங்களை கிட்டி சேர பண்ணும். ஏன்னு சொன்னா நாங்கள் நேசிக்கிறவர்கள் இன்னும் இப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்தோம் சொன்னா நாங்கள் அதோட இன்னும் போய் அதோட ஐக்கியமாகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கூட. ஆமென். நாவே தேவனை நல்லா புரிவைங்க. கர்த்தர் இப்படியான தேவன். அதுக்கு வசனம் கொண்டு இருக்கிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன். சும்மா அந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள் அல்ல, எரிச்சல் உள்ள தேவன். அதே நேரம் அன்பான தேவன், ஆசீர்வதிக்கிறவர், நோய்களை சுகப்படுத்துகிறவர். ஆமென். எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். ஆமென். எங்களை நடத்துகிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். எங்களுடைய தேவையை எல்லாவற்றையும் சாதிக்கிறவர். நோய்களில் இருந்து எங்களுக்கு சுகத்தை தருகிறவர். ஆமென். பிசாசிலிருந்து விடுதலையை தருகிறவர். அப்படியான தேவன் எமக்கு இருக்கிறபடியாக நான் என்ன செய்வோம், இந்தியர்களை நாங்கள் வந்தவர்கள் கட்டத்திற்கு உண்மையில் உத்தமமாக நாங்கள் ஈடுபட செய்வோம். கர்த்தர் எங்களுடைய கூட இருப்பார், கர்த்தர்களை நடத்துவார். ஆமென். கர்த்தராமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த யூதா திருச்சபையினுடைய 4வது கால் எடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் கண்டு ரசிப்போம், பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் அங்கே மகிழ பெறுகிறோம். வந்திருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள்.
செய்தியை பார்க்கின்ற உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.